வெல்கம் டு மாம் அண்ட் டெடி. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டெலிவரி அப்போ பாப்பாவுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு டெலிவரி டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ டெலிவரி டைம் வந்து முன்னாடியே நம்மளுக்கு ஆகலாம், பின்னாடியும் ஆகலாம். இப்போ பேபி ப்ராடக்ட் வந்து நம்ம அந்த டைம் என்ன வாங்குதுன்னு கன்ஃபியூஸ்ட் ஆகிறதுக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பாப்பாவுக்கு என்னென்ன வாங்கலான்ட்டு நம்ம பார்த்து வாங்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து காட்டன் ஜப்லா எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் இருக்குது, ஸ்லீவ்லெஸ் இருக்குது, ஷோல்டர் நாட் டைப் இருக்கு. மோஸ்ட்லி வந்து நியூ போர்ன்றதுனால பாப்பாவுக்கு வந்து நம்ம ஸ்லீவ்லெஸ் மாதிரியும் ஃப்ரண்ட் நாட் இல்லை ஷோல்டர் நாட் மாதிரி போடுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாப்பாவுக்கு. ஏன்னா நம்ம ஃபுல் ஹேண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா பாப்பாவோட கையை வந்து நம்ம வளைச்சி போடுற மாதிரி இருக்கும். இப்போ நியூவாக நம்ம பாப்பா வந்து பார்ன் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் பாப்பா கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாகவும் நம்மளுக்கும் போடுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாப்பி பற்றி இங்கே பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து நம்ம குழந்தை பிறந்த உடனே வந்து இந்த ஷார்ட்ஸு, டைப்பர்ஸ் இது மாதிரிலாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரேஷஸ் வரும். இப்போ குழந்தை பிறந்த உடனே வந்து கொஞ்சம் காத்தோட்டமாகவும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் நாப்பீஸ் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் நாட் போடுற மாதிரியும் இருக்குது, ப்ளஸ் வந்து வெல்க்ரோ மாடலுமே இருக்குது. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டு நாட் போட்டுக்கலாம். வெல்க்ரோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெண்டு சைடுமே வந்து வெல்க்ரோ போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நியூ பார்னுக்கு வந்து அதிக பீசஸ் தேவைப்படும் நம்மளுக்கு. ஏன்னா அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாப்பீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நியூ பார்ன் பிறந்த உடனே கொஞ்சம் பீஸ் வந்து அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கேப்பு, மிட்டன்ஸ், பூட்டிஸ் அண்ட் ஃபேஸ் நாப்பிங் பற்றி இங்கே பார்க்க போகிறோம். பாப்பா பிறந்த உடனே வந்து நம்ம வார்மிங்காக தான் பாப்பா வச்சுக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேப், பாப்பாவோட ஹெட்டுக்கு யூஸ் பண்ணுற கேப்பு. மிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பூட்டிஸ் நம்ம காலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நாப்கின். இது வந்து ஃபேஸ் நாப்கின்றதுனால பாப்பாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து சாஃப்ட் கர்ச்சிஃப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற அந்த கர்ச்சிஃப்லாம் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணோன்னா அங்கே கீரல் போடுறதுக்கு நம்ம சான்சஸ் இருக்குது. அதனால பாப்பாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து சாஃப்ட் கர்ச்சிஃப் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டவல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் காட்டன் மெட்டீரியல் டவல். நம்ம பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாப்பா வைப் பண்ணுறதுக்கும் பாப்பா ரேப் பண்ணுறதுக்கும் நமக்கு 2 டவல்ஸ் தேவைப்படும். அது இல்லாமல் நம்ம மதருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு டவல் தேவைப்படும். இது வந்து கேப் டவல். கேப் டவல் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து வார்மிங்காக வச்சுக்கிறதுக்காக ஃபுல்லாக ரேப் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணுற டவல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ஷீட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு தேவைப்படுற ப்ராடக்டாக இருக்கும். இது வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லப்பர் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, ஒரு சைடில் வந்து இந்த குஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹீட் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். மேலே யூரின் ஏதாவது அவங்க போயிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிட்டு பாப்பாவுக்கு அந்த ஹீரோ எதுவுமே தெரியாது. இது வந்து நம்ம வாங்கும் போது கொஞ்சம் லார்ஜ் சைஸ் அல்ல டபுள் எக்ஸல் சைஸ் கூட நீங்கள் வாங்குறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நம்ம வந்து பாப்பாவோட பெட்டில் படுக்க வைக்கிற இடத்துல இல்லை நம்ம கையில் தூக்கும் போது அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்குறது கொஞ்சம் பெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற பெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரி பெட். நம்ம பாப்பாவை ட்ராவலிங் எங்கே போகும்போதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் பெட். நம்ம வீட்டில் படுக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம்லாம் வந்து ஃபுல்லாக கொசுல தான் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து கொசு நம்ம நெட்டு கூட கவர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேரி பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மார்னிங் டைம்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கூட நம்ம நார்மலாக பாப்பா படுக்க வைக்கிறதுக்குமே இந்த மாதிரி ஃபுல் ஜிப் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரை ஷீட்ஸ் நம்ம போட்டுட்டிங்கன்னா பாப்பா இன்கேஸ் யூரின் எதாவது போனாங்கன்னா ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடும். இது ஃபுல்லாக காட்டன் மெட்டீரியல். இது வாஷிங் நார்மலாக வந்து நம்ம ஹேண்ட் வாஷே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட் வைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 99% நம்ம பியூர் வாட்டர் வைப்ஸாக வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. அப்போ தான் வந்து அதில் வெட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் ஃப்ராக்னன்ஸும் உங்களுக்கு இருக்காது. இது வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்த உடனே பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது எடுத்துட்டு ஜஸ்ட் நார்மலாக ஒரு எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம கர்ச்சிஃப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். இது வந்து பாப்பா யூரின் போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி டைமில் பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. இதெல்லாமே வந்து நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் வாங்கி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டர். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நமக்கு பார்க்கணுன்னா மாம் அண்ட் டெடி பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.